பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு வரத்து மற்றும் விற்பனை குறித்து கரும்பு வியாபாரி கபூரிடம் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பொங்கல் என்றாவே நினைவுக்கு வருவது கரும்பு மஞ்சள் என்றுதான் நினைவுக்கு வரும். அந்த வியாபாரம் கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி நடைபெறுகிறது இது தொடர்பாக பேசுவதற்காக கரும்பு வியாபாரி நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த முறை இந்த ஆண்டு கரும்பு வியாபாரம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கரும்பு வியாபாரம் நல்லபடி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்த போதிலும் மக்கள் மத்தியில எல்லாருமே 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு கொண்டு வராங்க. சில்லறை தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால வியாபாரம் குறைஞ்ச அளவு தான் நடக்குது. போக்குவரத்து 2 மணிக்கு வந்த வண்டி 6 மணிக்கு தான் உள்ள. இன்னும் வெளியே வண்டிகள் நிறைய இருக்கு, வர முடியாத சூழ்நிலை நிறைய இருக்கு. இதுதான் உண்மை. கடை ஒரு கட்டுக்கு எத்தனை கரும்பு விற்கும்? ஒரு கட்டு கரும்பு எவ்வளவு ரேட்டு விக்குது? பொதுமக்கள் எளிதாக வாங்கக்கூடிய வகையில் இருக்கா? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார். அடக்க விலையே 300 ரூபாய் 20 கட்டு 300 ரூபாய் இருந்த போதிலும் குறைஞ்ச விலையில தான் வியாபாரி கிட்ட கேட்கறாங்க, கொடுக்க முடியல. அதனால நஷ்டத்தை தான் போயிட்டு இருக்க வழிய லாபத்தில் இதுவரைக்கும் வியாபாரம் நடக்கல. விவசாயிகள் மிகப்பெரிய விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு சொன்னாங்க. ஆனா கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை கரும்பு வரத்து எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரும்பு வரத்து அதிகமா இருந்தாலும் வியாபாரிகள் குறைஞ்ச விலை தான் கேட்கறாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் தான், அதுல இருந்து மாற்றமே கிடையாது. தொடர்ந்து தற்போது கரும்பு மஞ்சள் வரத்து கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை அதிகமாக இருந்தாலும் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறிப்பாக வரக்கூடிய கரும்பு கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறைவான வாகனங்கள் இங்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படி வந்தாலுமே கோயம்பேடு மார்க்கெட்டில் கரும்பு வியாபாரம் சற்று மந்தமான சூழ்நிலையை சென்று கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேசுடன் செய்தியாளர் ஆனந்தன்.